அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல்பட்டி குரு காளையோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவங்க இல்லத்துக்கே போய் எத்தனை காளைகள் வளர்த்துட்டு வராங்க, அவங்களுடைய அனுபவங்கள் என்னன்றது நம்ம இந்த சிறப்பு நேர்காணல் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் கலை ஆனந்த். ஆதரவு தோறும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஓவிய ஆசிரியராக இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும்போது தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் போக முடியுது. ஸோ நிறைய நண்பர்கள் எங்ககிட்ட வீடியோ எடுங்க, வீடியோ வாங்க, எங்கள் காளையும் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் நிறைய காளைகளை எடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ நமக்கு கிடைக்கிற நேரத்தை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் எடுக்க வெளியே போய் எடுத்து அதை எடிட் பண்ணி உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பாரம்பரியம் காக்கணும், எருதுகட்டு ஜல்லிக்கட்டு அளவுக்கு மக்கள் இடையில் போய் சேரணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த சேவை மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்கமோ பெரிய ஒரு வருமானமோ எல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், எல்லா மாவட்டமும் வட மாவட்டம் தான். ஒன்றிணைந்த மாவட்டமாக எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படணுன்றது தான் என்னுடைய நோக்கம். நான் ஒருதலை பட்சமாக நான் எப்போவுமே நடந்தது கிடையாது, நடந்துக்கவும் மாட்டேன்றது நான் இந்த வீடியோ மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எருதுகட்டு வீதிக்கு சென்று புகைப்படம் எடுக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் புகைப்படம் எடுக்கும் சிறந்த புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு தனி வீடியோ பதிவு கண்டிப்பாக வரும். மறுபடியும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ ஃபோட்டோ எடுக்கும் அனைத்து ஆர்டிஸ்ட் கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ மேல்பட்டி குரு புது வரவு காளையை இங்கே கட்டி வச்சிருக்காங்க. ரெண்டுமே புது வரவு ஆந்திரா திருப்பதியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பு நேர்காணல் பார்க்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நான் இந்த காளை புது வரவு குட்டி குரு இன்னைக்கு தான் பிறந்திருக்கு இந்த கண்ணு. அவர்களை மீண்டும் மீண்டும் சிவகுரு ஸோ முதல்ல நான் பள்ளத்தூர்ன்ற கிராமத்தில் தான் பார்த்துருந்தேன். வேலூர் மாவட்டம் லத்தேரி பக்கத்தில் பள்ளத்தூர்ன்ற கிராமத்தில் ஒரு அசுர ஓட்டத்தை வெளிப்படுத்தி எல்லாருடைய கவனத்தையும் திருப்பினது. நான் ஒரு மாந்தோப்பில் வீடியோ எடுக்கும்போது எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அதாவது ஆரவாரமே இல்லாமல் உட்காந்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இந்த காலை. சரி, அவங்ககிட்ட ஒரு சிறப்பு நேர்காணல் 2022 அனுபவம் எப்படி இருந்தது, 2023க்கு அவங்க என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, விழா குழுவினர்கிட்ட கோரிக்கை என்ன வைக்கிறாங்க, சங்கத்தினர்கிட்ட கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கிருஷ்ணகிரி மேல்பட்டியில் நாங்கள் போன 2020 காலை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நம்பர் 1 கொத்தூர் நாற்றம்பள்ளி மாவட்டத்தில் போட்டத்தில் 6வது ப்ரைஸ் அடிச்சுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து போட்டோம் நிறைய இடம். அதுக்கப்புறம் ஜெகதியில் 2nd, கிருஷ்ணகிரியில் 3rd, அப்புறம் கந்திகுப்தில் 6வது. அதுக்கப்புறம் போன வருஷம் ஃபுல்லாக பேக்கில் தான் இருந்தோம். இந்த வருஷம் 2021
பள்ளத்தூரில் வேலூர் மாவட்டம் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வேலூர் மாவட்டத்துக்கு அந்த ஊருக்கு தான், பள்ளத்தூருக்கு தான். அங்கே தான் நாங்கள் எதிர்பார்க்காத ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேருந்து தொடர்ந்து போட ஆரம்பித்தோம். 1, 2 ஃபஸ்ட்டு செகண்டு அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கிட்டே தான் இருக்கோம். 22 வந்து முதல் பரிசு வந்து எங்கே உங்களுக்கு வந்து வின் பண்ணியது அப்படின்னா பள்ளத்தூர்ன்ற கிராமத்தில் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அது வந்து மேடு தெருவு, அங்கேயே வந்து சிறப்பான ஓட்டத்தை வந்து வெளிப்படுத்தி மாடு விடுறதுல வந்து அடிமந்தை போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ கண்ணண்டடியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கே வந்துடலாம்னு நினச்சோம். அந்த நிலைமையில இருந்துச்சு அடிமந்தை. அதுக்கப்புறம் வந்து லைனாக நிற்க வச்சு ஒன்றா விட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி 2 ரவுண்டு கம்பல்சரி வைக்கணும். ஏன் 2 ரவுண்டு வச்சுச்சேன்னா, போன வருஷம் நாட்டரம்பள்ளியில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு எங்கள் மாடு ஏற்றிருச்சு பாயிண்ட்டு. 2வது ரவுண்டில் தான் குறைச்சி எங்களுக்கு 3rd ப்ரைஸ் வாங்க காரணமே அதுதான். 2வது ரவுண்டு கம்பல்சரி 2 ரவுண்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஓகே, 2 ரவுண்டு வச்சாங்க திறமைக்கு பரிசு. சரிங்க, இப்போ வந்து மேல்பட்டி குரு மொத்தம் எத்தனை காளைகள் வச்சுருக்காங்க, காளைகளெல்லாம் உணவு முறையெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி உணவு முறை கொடுக்குறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். காளை மொத்தம் 4 காளை வச்சுருக்கோம். 4 ப்ரைஸ் அடிக்கிறதுன்ட்டு ஒன்று தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு 1 தான் இருக்குது. மீதி வீட்டில் இருக்கிற மாடுங்களா 2023க்கு களம் காண தயாராக இருக்குது மீதி காளைகளெல்லாம். ஓகே. எல்லா காளைகளுக்கும் வந்து ஒரே பேர் சொல்லி தான் விடுவீங்களா? மேல்பட்டி குருன்னு சொல்லி தான் விடுவீங்களா? மேல்பட்டி குருன்னு சொல்லுவோம். அடுத்து வர காலையை ஜூனியர் குருன்னு சொல்லி விடுவோம். ஜூனியர் குரு. ஓகே, இது ஃபுட்டு எந்த மாதிரி தரீங்க? ஃபுட்டு நார்மல் ஃபுட்டு தான். நாங்கள் எதுவும் தயாரிக்கிறதில்ல. தானியங்களெல்லாம் அரைச்சி ஒரு 5 வகை தானியம் அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். காலையில் ஒரு டைமு, ஈவினிங் ஒரு டைம் வைப்போம். மற்றபடி நார்மல் புல்லு தான் போடுவோம். அந்த பண்டிகை கிட்ட வர டெய்லி ரன்னிங் நீச்சல் போடுவோம். வாக்கிங் டெய்லி பிடிச்சிட்டு போவோம். தெருவுக்கு போகிறவங்க டயட் மெயின்டைன் பண்ணுவீங்களா? டயட்னா அந்த சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் கட்டுப்பாடுன்றது இல்லை. காலையிலே எழுந்தோட தீனி வச்சுட்டு டேரெக்டாக தெருவுக்கு பிடிச்சின்னு போயிடுவோம். அதுக்கப்புறம் திரும்ப ஈவினிங் வந்தால் தான் இதுக்கு தீனி. அவ்வளோதான். வேகமாக ஓடுறதுக்கு இந்த இங்கிலீஷ் மருந்து, இன்ஜெக்ஷன் இது மாதிரிலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை நாங்கள் கேள்வியும் படல இதுவரையும். நாங்கள் நார்மலாக எப்படி நேச்சுரலாக மாடு ஊரில் எப்படி விடுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் விடுவோம். அதுக்கப்புறம் வந்துடுவோம். அவ்வளோ பேர் வாங்கிறதுக்காக காரணமே எல்லாம் பசங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சப்போர்ட் வாங்க, எதுவும் எதிர்பார்த்து வரமாட்டாங்க. மெயினாக பசங்க தான் அதுக்கு காரணமே. சரிங்க. இப்போ வந்து இந்த காளை வந்து ஒரு 4-5 காளையை வளர்த்துட்டு வரீங்க. மாதம் வந்து எவ்வளோ செலவு பண்ணுவீங்க இதுக்கு? மாதம் ஒரு 10,000 to 15,000 வரையும் செலவாகும். 10,000 to 15,000 வரைக்கும் நீங்கள் ஒரு 15,000 10,000 செலவு செய்கிறீங்க. இந்த எருதுக்கட்டில் உங்களால் அவ்வளோ காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. நாங்கள் காசு எதிர்பார்த்து செய்கிறதில்ல. மாடு வளர்க்கணும், ப்ரைஸ், அவ்வளோதான் எங்களுக்கு. அது வருதா வரதில்லையா லாபம்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல. சரி, இந்த ஊர் ஆளுங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? அதாவது சில பேர் வந்து இவனுக்கு வேலையே இல்லை, மாடு வளர்க்குற அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் யாரும் எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் யாரும் பேச மாட்டாங்க. ப்ரைஸ் அடிச்சேன்னா ஊரே வந்து வீட்டாக நிற்கும். பசங்க, ஊருக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்கள் ஊர் பெருமை எடுத்து குடிச்சுட்டு எல்லாம் பாராட்டுவாங்க. யாரும் எதிர்ப்பெல்லாம் யாரும் இதுவரையும் இல்லை. ஓகே. விழா குழுவினர் வந்து ஒரு விழா நடத்துகிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு தாழ்வான வேண்டுகோள், எங்களுக்கு வந்து 2003 இதை செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். 2023 2022 நடந்த மாதிரி லைனாக காளைங்களுக்கு துன்புறுத்தாத லைனு கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம். கம்பல்சரி 2 ரவுண்டு வைக்கணும். 2 சுற்று கம்பல்சரி 2 சுற்று வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சொல்லட்டுமா? அட்டை வந்து 200 அட்டை வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. 200 அட்டை இருந்தால் கரெக்டாக இருக்கும். 100 ப்ரைஸ் கம்பல்சரி வச்சா எங்களை மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் பயனடைவாங்க. அதே மாதிரி அட்டை காசு கொஞ்சம் 2,000 ரூபாய் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. 3,000 ரூபாய் இருக்குது போன வருஷம். ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி அட்டை காசு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அனைத்து காளை உரிமையாளர்களின் கோரிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 சுற்று வைக்கணும். அதே மாதிரி வந்து 100 பரிசு கொடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து இந்த பரிசு தொகையிலலாம் பெரிய காசெல்லாம் இவங்க பார்க்க முடியாது. அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க வந்து இன்கம் பெருசாக வராது. இருந்தாலும் வந்து நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. அது ஒரு உணர்வு. அதுதான் எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். 2 சுற்று 100 பரிசு அப்படி வச்சாங்கன்னா எல்லா காளை உரிமையாளர்களும் வந்து பயனடைவாங்க. குறிப்பாக வந்து வேறு என்ன, மேல்பட்டி குரு காளைகிட்ட பிடிச்ச விஷயம் என்ன உனக்கு?
பிடிச்ச விஷயம்னா யாரும் என்ன பண்ணல, சின்ன குழந்தைன்னா கூட மூங்க பிடிக்கிறது. ஆனால் பார்க்கறதுக்கு தோரணையாக இருக்குது, கிட்ட வரதுக்கு பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா ஜல்லிக்கட்டு காளை மாதிரி நீனே பிடிச்சாலும் கம்முன்னு நின்றுக்கும். அதாவது இந்த நாட்டு ரக காளைங்க இப்போ லாஸ்ட் டைம் வந்து அந்த மேடு தெருவுங்க நிறைய காளைகளெல்லாம் பங்கேற்றிருந்தது. ஒரு 500 காளைகள் பங்கேற்றிருக்கோம் பள்ளத்தூரில். வந்து அது மேடு தெருவில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப திறமையான காளைகள் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஓட முடியும். அந்த இடத்துல எல்லாருக்கும் டஃப் கொடுத்து சூப்பராக இருந்தது. நான் அன்னிலேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து இவங்களை சந்திச்சது வந்து ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. இன்றைக்கி நம்ம கூட வந்து சாமிஜி இணைஞ்சிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்ததுலேருந்து சாமிஜி தான் எங்களுக்கு எல்லாமே உறுதுணையாக இருந்து வந்து சுற்றி காட்டிகிட்டு இருக்கார். எல்லா காலை உரிமையாளர்களும் ஒன்றிணைத்து ஒரு நல்ல ஒரு நல்நோக்கத்தோடு செயல்படலாம். 2023 வந்து 2 சுற்று விடணும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையும் கூட. சாமிஜி வணக்கம். சாமிஜி அனைவருக்கும் வணக்கம். சாமிஜி சொல்லுங்கள் சாமிஜி உங்களுடைய அனுபவம். கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி ஒன்றியம், மேல்பட்டி சிங்கார வீதியில் மேல்பட்டி குருன்னாவே சும்மா தெருவே அதிரும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரன் மேல்பட்டி குரு. இன்றைய குரு நாளை சிவகுரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காளை வளர்த்த ஒரு அன்பு சகோதரர் ஒரு சூழ்நிலையால் தவறிடப்பட்டது. இந்த காளை மேல் அவ்வளோ பற்று. ஒரு மாடு வளர்ப்பவருடைய பாசத்தை இதில் தான் வெளிப்படுத்திட்டார் அவர். இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை. அவர் பேர் கொரோனையாக சேர்த்தி இன்றைய குரு நாளை சிவகுரு 23 களத்தில் காணலாம். அன்பான காளை, அராஜகம் இல்லாமல் அன்பான பாசமான தம்பிங்க. எந்த தெருவிலும் அடவடி இருக்காது. சைலண்ட்டான டீமுங்க. நீங்கள் நிறைய டீமை பார்த்துருப்பீங்க. இந்த டீம்னா மேல்பட்டி குருனா தம்பி டாய் அப்படின்னா போயிடுவாங்க. காரணம் டீசென்ட்டு, அந்த ஒழுங்குமுறையை கடைப்பிடிச்சின்னு வராங்க. யாரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து வச்சுருக்கு மாடு. மாட்டுக்காக தான் அந்த அன்பு. வருங்காலங்கள் 2023 எல்லாருடைய கோரிக்கையும் அதுதான். மஞ்சுவிரட்டு நல சங்கமம் ஆகட்டும், மாட்டின் உரிமையாளர்களும் ஒற்றுமையாக இருந்து தெருவு நல்லபடி இந்த சங்கமெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி சொல்லலாம். வரும் 2023 இதே மாதிரி 2 ரவுண்டு வச்சு மாட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ், ஒரு தெருவில் 100 ப்ரைஸ் கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கும். மாட்டுக்காரெல்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. இது மாதிரி சொல்லப்போனால் எங்கள் பகுதியில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறைய காளைங்கள் இருக்குது. காளைங்கள் வளர்க்க முடியாமல் சூழ்நிலையால் மாட்டுக்காரர் சொந்து போயிருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் பேருக்காக தான் மாடு வளர்க்குறாங்க. சமைச்சு மாட்டுக்காரெல்லாம் பாவம், ரொம்ப கஷ்டவாளிங்க. ஏன்னா பார்க்கும்போதே தெரியும் அன்புக்காக இவ்வளோ சொந்தங்கள். அதனால் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பேருக்கு சொந்தக்காரனா மேல்பட்டி குரு. ரொம்ப ஒரு அன்பான ஒரு கூட்டம், அன்பு சாம்ராஜ்யன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி இந்த தம்பி இல்லை, எல்லா வல்ல இறைவன் அவருடைய ஆத்மா சாந்தடையணும். கண்டிப்பாக ஐயா, நாங்கள் ஒரு அன்பளிப்பு. ஏன்னா சிவாவை வந்து நான் வந்து 2 இடத்து வீதியில் பார்த்துருந்தேன். வந்து ரொம்ப அமைதியாக என்கிட்ட பேசியிருக்கா அப்படி. ஸோ அதனால் ஒரு அன்பு பரிசு நாங்கள் சிவாவுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வாங்கிக்கிறீங்களா? ஓப்பன் இன்றைய மேல்பட்டி குரு 2023 மீண்டும் மீண்டும் சிவகுரு. அப்பா அபாரமா திருவ அவரோட 2023 நாங்கள் காத்துனுக்குறோம். அபாரமா ஓடக்கூடிய காளை மீண்டும் மீண்டும் சிவகுரு. மேல்பட்டி மாடு 172. ஆமா, 172 நம்பர் காளை மீண்டும் மீண்டும் சிவகுரு. அப்பா அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற காளை பல வீதிகளில் பல தெருவுகளில் முதல் பரிசு தட்டி சென்ற மீண்டும் மீண்டும் மேல்பட்டி மீண்டும் மீண்டும் சிவகுரு. அப்பா அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற காளை பல வீதிகளில் பல தெருவுகளில் முதல் பரிசு தட்டி சென்ற மீண்டும் மீண்டும் மேல்பட்டி சிவகுரு. 2023 எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. ஸோ மேல்பட்டி குரு புது வரவு காளையை வந்து இங்கே கட்டிச்சிருக்காங்க. ரெண்டுமே புது வரவா? இது ஓ செம்ம கர்ஜனையாக இருக்குதுங்க. இது எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த காளை? இது ஆந்திரா, திருப்பதிலேருந்து எடுத்து வந்தீங்களா? மேல்பட்டி குரு புது வரவு ஆந்திரா திருப்பதிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பழகலை, வெறித்தனமாக இருக்குது சீற்றம். ஸோ காலையில் வந்திருந்தா இன்னும் சூப்பராக சிறப்பாக எடுத்துருக்கலாம் போல்.
இது அவங்க கிட்ட இருக்கும்போதெல்லாம் பரிசெல்லாம் வாங்கியிருக்கா? இல்லைண்ணா இப்போதான் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் அந்த பக்கம்லாம் சும்மா அது மாதிரி விடுவாங்க. அதான் நாங்கள் பார்த்து நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்துட்டு வந்தது. ஓகே ஓகே. புது வரவு குட்டி குரு இன்னைக்கு தான் பிறந்திருக்கு. இந்த கண்ணு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்ட போய் எடுக்க முடியுமா? இல்லைண்ணா நீங்களே அடிமந்தேன்னு அரசனாக வரணும், அன்புக்கு அடிமையாக வரணும், தெருவெல்லாம் பரிசு அடிக்கணும், அது மட்டும்தாங்க ஆசை. ஓகே ஓகே.